வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய வக்கரதுண்டம் தன்னோ தந்தி புருஷாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளூம் கம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனிப்பேச்சராக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசுவிசியம் மங்களகு பஞ்சபூத வசுவிசியம் ஓம் லங்கு வங்கு பஞ்சபூத வசுவிசியம் நங்கு வங்கு பஞ்சபூத வசுவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, எண் கணிதமும் அதன் விளக்கமும் ஜாதக பலன்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு பேச போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே பெற்றோர்கள் பார்த்தோம்னா குறிப்பெழுதுக்கு ஜாதகம் எழுதுக்கு வரும்போதே பேர் சூட் பண்ண பேர் எழுதிதான் ஆகணும். அப்போது பேர் லெட்டர்ஸ் வாங்குறதுக்கு வரும்போதே எங்களுக்கு நியூமராலஜி படி அதிர்ஷ்ட எண்ணில் எங்களுக்கு பேர் சூட்டபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. இப்போ எல்லா ஜோதிடர்களுக்குமே இது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா எண்கள் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. உலகத்தையே ஆளுறது இப்போ பார்த்தோம்னா எண்கள் தான். ஃபோன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஃபோன் நம்பர் தட்டணும்னா அங்கே போகிறோம். அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆதார் கார்டு எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணுறோம். எல்லா நம்பர்லையும் பேன் கார்டு நம்பரில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் ஆதார் கார்டு நம்பர் லிங்க் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தோம்னா நம்பர்ஸ் தான். ஃபோனுக்கு நம்பர்ஸ் தான். வண்டி வாங்கணுமா அதுக்கு நம்பர்ஸ், லக்கியான நம்பர்ஸ் இருக்கா. வீடு வாங்கணுமா லக்கியான நம்பரா, நம்மளுக்கு இந்த நம்பரில் வாங்கினா நம்ம லக்கியாக இருக்குமா, லக்கான நம்பரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். எல்லாருமே அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தோம்னா அந்த நம்பர்ஸ் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு உலகத்தை ஆள்கிறது. ஓகேங்களா? இது ஜாதகத்தோட எப்படி இது மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். ஜாதகத்துக்கும் நியூமராலஜிக்கும் என்ன சம்பந்தம், என்ன அப்படின்னு ஒரு விளக்க வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறோம். இப்போ ஜாதகத்தில் பேர் அது அதே மாதிரி சூட் அவுட் பண்ணிட்டா நம்ம உடனே பெரிய லெவலில் வந்துடுவோமா, இல்லை ஜாதக கிரகங்கள் தான் மெயினா அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நியூமராலஜி விளக்கம் பேசிடலாம். ஓகேங்களா? நியூமராலஜி பார்த்தோம்னா ஆங்கில லெட்டர்ஸ் பொறுத்து தான் வருது. ஓகேங்களா? ஏபிசிடியோட 26 எழுத்து வச்சு தான் அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கு இந்தந்த எண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம பார்த்த தமிழில் நம்ம தமிழ் மாதத்தின்படி நம்ம பண்ணலாமான்னு கேட்டாலும் நம்ம தமிழ் மாதத்தில் நம்ம பிறக்கிற மாதத்தையும் எடுத்துக்கிட்டு அது 1ஆவது மாதம் 2ஆவது மாதம் நம்ம எடுத்துக்கிட்டு தேதிகளையும் நம்ம எடுத்துக்கலாம். சித்திரை மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் 2ஆம் தேதி எந்த தேதியில் பிறக்கிறாங்களோ அந்த மாதத்தை வச்சும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஆங்கில லெட்டர்ஸுக்கு அது இருக்குது அப்படிங்கிறனால ஆங்கில லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். எந்த மொழியாக இருந்தாலும் அது இறைவன் வழங்கின ஞானத்தினால் உதயமானது தான் மொழிகள். ஓகேங்களா? அதனால நம்ம பார்த்தோம்னா பிரதானமாக இன்னைக்கு பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாக ஆடுறது பார்த்தோம்னா ஒரு நம்ம தமிழ் கற்றுக்கிட்டாலும் நம்மளுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் எல்லாமே இருக்குது. படித்த இப்போ பார்த்தோம்னா ஆங்கில எழுத்துக்கள் அந்த 26 லெட்டர்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? ஒன்றும் தவறு கிடையாது. அப்புறம் பார்த்தோம்னா இந்த நியூமராலஜிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிலர் எல்லாருமே சொல்கிறது ஒரு லெவலில். ஏன்னா ஆதிசங்கரர் எழுதின பாடல்கள் கூட 100 பாடல்கள் இருக்குது. அந்த 100 பாடல்களோட பலன்களும் இதில் நம்ம பார்க்குற அந்த 100 நம்பர்ஸோட பலன்களும் ஓரளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நான் படித்த நிறைய நியூமராலஜி புக்ஸ் எல்லாம் கூட அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு பொருத்தி போகுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இங்கிருந்து ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்ததா, சைனாவில் கண்டுபிடித்ததா நியூமராலஜி, அல்லது தமிழர்கள் கண்டுபிடித்ததா அப்படிங்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பலன்கள் இருக்கா, அது ஆளுமை செய்யுதா, அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணி அதனோட தாக்கம் இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. எதையுமே நம்ம நல்லது எந்த இடத்துல இருந்து கிடைச்சாலும் கூட அதை நம்ம எடுத்து பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? அதெல்லாம் நான் பயன்படுத்த முடியாது,
அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால எந்த இடத்துல நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம பயன்படுத்தி பயன்பெறதுல தவறு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாதம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா சூரியனுக்கு வந்து சூரிய ஆதிக்க தேதிகளை மெயினாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சூரியனோட ஆதிக்க தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 10, 19, 28 இந்த தேதிகளெல்லாம் பிறந்தவங்க வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க. சூரியனோட குணநலங்கள் அவங்களுக்கு இருக்கு, சூரியனோட தன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும், சூரியனோட புத்திகள் என்னவோ, சூரியனோட எண்ணங்கள் என்னவோ அதெல்லாம் அந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இது இப்போ வந்து நியூமராலஜி மட்டும்தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் நியூமராலஜிக்கும் ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது அப்புறம் பேசுகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா அதே மாதிரி சந்திரனோட புத்திகள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2, 16, 2, 11, 20, 2, 11, 20 ரெண்டாம் நம்பர் வந்து சந்திரனோட நம்பர், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2, 11, 20 நம்ம 31 தேதிக்குள்ள தான் நம்ம பிறப்போம். அதனால இதுக்குள்ளே நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் யாரு? குருவோட நம்பர்ஸ். குருவோட நம்பர் 3ஆம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு. குரு வந்து பார்த்தோம்னா குருவோட நம்பர் அந்த தேதியில் என்னென்ன வரும் அப்படின்னா 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி இதெல்லாம் குருவோட ஆதிக்கம் நிறைந்த தேதிகள். அடுத்தது வந்து 4ஆம் தேதி. 4ஆம் தேதி யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவானோட தேதி. ராகு பகவானோட ஆளுமை நிறைந்த தேதிகள் அது எது அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி இதெல்லாம் ராகு பகவானின் ஆளுமை நிறைந்த தேதிகள். ஓகேங்களா? ராகுவோட புத்திகள் அதிகமாக அந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் தேதி. 5ஆம் தேதி எப்படி ஆகுது அப்படின்னா புத பகவானோட தேதி. புத பகவானோட ஆளுமை நிறைந்த தேதிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு புத பகவானோட எண்ணங்கள் புத்திகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் தேதி. 6ஆம் தேதி யாருடையது அப்படின்னு சுக்கிர பகவானோட தேதி. சுக்கிர பகவானோட தேதிகள் அந்த தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுக்கிர பகவானோட எண்ணங்கள் புத்திகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் தேதி. 7ஆம் தேதி யாருடையது அப்படின்னா கேது பகவானோட தேதி. கேது பகவானோட புத்திகள் எண்ணங்கள் நிறைந்த தேதிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 7, 16, 25 கூட்டா 7 வரணும். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து கேது பகவானோட ஆதிக்கம் நிறைந்த தேதிகள். ஓகேங்களா? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவானோட ஆளுமை நிறைந்த தேதிகள் அது எது பார்த்தோம்னா 8, 17, 26 இந்த தேதிகளெல்லாம் சனீஸ்வர பகவானோட ஆளுமை நிறைந்த தேதிகள். ஓகேங்களா? அடுத்தது 9ஆம் தேதி. 9ஆம் தேதி வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானோட தேதிகள். செவ்வாய் பகவானோட தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எது அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி இதெல்லாம் பார்த்தோம்னா செவ்வாய் பகவானோட ஆளுமை நிறைந்த தேதிகள். இந்த இப்போ நான் சொன்ன தேதிகளை பிறந்தவங்களெல்லாம் அந்தந்த கிரகத்தினோட ஆளுமை ஒரு 50லேருந்து 100% கூட வரும். அது வந்து அந்த கிரகம் வந்து அந்த அன்னைக்கு வந்து நல்ல பொசிஷனில் ஜாதகத்தில் இருக்கும். ஓகேங்களா? அவங்க பிறக்கும்போது அந்த பிறந்த தேதியினுடைய கிரகங்கள் நல்ல பொசிஷனில் ஜாதகத்தில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து பவராக வேலை செய்யும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன தேதிகள் எப்படி நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நம்பர் அப்படிங்கிறது அந்த கிரகத்தோட நம்பர்ஸ் தேதிகள் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம். அந்த நம்பராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது அந்த நம்பருக்கு உண்டான கிரகங்கள்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி தான். அடுத்தது பார்த்தோம்னா லெட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் இருக்குது. அது பார்த்தோம்னா 1ஆம் நம்பருக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு உண்டான 1ஆம் நம்பருடைய லெட்டர்ஸ் AIJQY இதெல்லாம் வந்து சூரிய பகவானோட 1ஆம் நம்பருக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள். அடுத்தது பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் சந்திர பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா BKR இது வந்து
2ஆம் நம்பருக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள். அடுத்தது பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் குரு பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா CGLS. இதெல்லாம் குரு பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் ராகு பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள் DMT. இது வந்து ராகு பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள். அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் வந்து புத பகவானோட நம்பர். அதுக்குண்டான ஆங்கில எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா EHNX. இது வந்து புத பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து 6ஆம் நம்பர் சுக்கிர பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் நம்பருக்கு உண்டானது UVW. இது வந்து சுக்கிர பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்கள். அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் கேது பகவானுக்கு உண்டான ஆங்கில எழுத்து. ஓகேங்களா. 7ஆம் நம்பர் வந்து கேதுவோட நம்பர். 7ஆம் நம்பருக்கு உண்டான ஆங்கில எழுத்துக்களை என்னன்னு வரணும் OZ. ஓகேங்களா. லாஸ்ட் லெட்டர் ஜெட் இருக்கு, அந்த லெட்டர் O. ஓகேங்களா. இது வந்து 7ஆம் நம்பருக்கு உண்டான லெட்டர். அடுத்தது 8ஆம் நம்பருக்கு உண்டான லெட்டர் என்னென்னு பார்த்தோம்னா FP வந்து 8ஆம் நம்பருக்கு உண்டான ஒரு லெட்டர். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான லெட்டர்ஸ் FP. ஓகேங்களா. இது வந்து 8ஆம் நம்பருக்கு உண்டான லெட்டர்ஸ். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன எண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஆங்கில எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதில் வந்து எப்படின்னா எப்படி கணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த தேதி, மாதம், வருடம். ஓகேங்களா. பிறந்த தேதி நீங்கள் வந்து ஒரு 1ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, அந்த தேதி, மாதம் எந்த மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு போடுறது அந்த மாதங்கள் எந்த மாதம் அப்படிங்கிறத எழுத்தில் எழுதிக்கணும். இப்போ பிப்ரவரி வந்தால் 2ஆம் தேதி எழுதிக்கணும். அப்புறம் வருஷம் 2024. இது எல்லாம் கூட்டி வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது உச்ச எண். ஆட்சி எண் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம பிறந்த தேதி. ஓகேங்களா. இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணி இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஒன்றா ஆட்சி எண்ணிலோ அல்லது உச்ச எண்ணிலோ எது உங்கள் ஜாதகத்துக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம எழுதுக்கிறது. இன்னொன்று அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பேர் சூட்டபிள் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ பிறந்த தேதி எழுதிட்டு நம்ம ஆட்சி எண் உச்ச எண் நம்ம எடுத்துடுறோம். 2வது வந்து பார்த்தோம்னா பேர் சூட்டபிள் பண்ணுறோம். பேர் வந்து பார்த்தோம்னா ஜாதகத்தில் வந்து பஞ்சாங்கத்தை பார்க்குறோம். நட்சத்திர லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம சூட்டபிள் பண்ணிக்கிறோம். அதை எடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச பேர் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 4-5 பேர் எடுத்துட்டு இந்த பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து அது ஓகே அப்படின்னா அதில் நம்ம சூட்டபிள் பண்ணிக்கலாம். அந்த வர ஒரு பிறந்த 5ஆம் நம்பர் வருது. டோட்டலாக 5ஆம் நம்பருங்கிறது புதனோட நம்பரில் வர மாதிரி 32, வேறு 5ஆம் நம்பர் வர மாதிரி லெட்டர்ஸ், இங்கிலீஷ் ஆங்கில லெட்டர்ஸ் நம்ம பேர் சூட்டபிள் பண்ணி அது சூட்டபிள் வரல அப்படின்னா நம்ம பேரை அப்பா அம்மா பேர் யார் வேணும் இன்சிலாக போட்டுக்கலாம், அல்லது தாத்தாவோட பேரையும் இன்சிலாக போட்டுக்கலாம் முன்னாடி, அல்லது பாட்டனோட பேரையும் போட்டுக்கலாம், அல்லது நம்ம வாழ்ந்த ஊரோட பேரையும் ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டராக போட்டுக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. போட்டுட்டு பார்த்தோம்னா அந்த லக்கி நம்பர் வர மாதிரி சூட்டபிள் பண்ணுறது ஒரு விதம். ஓகேங்களா. ஒரு விதம். ஆனால் நான் பெரும்பாலும் என்ன பண்ணுறது அப்படின்னா ஓகேங்களா, பேர் கொடுத்த உடனே அந்த ஆட்சி எண் உச்ச எண் அந்த டேட்டில் கால்குலேட் டோட்டல் மொத்த டேட்டையும் டோட்டல் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா. கால்குலேட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஆப்ஷனாக நான் வச்சுட்டு பையனோட அந்த பிறந்த தேதி, டைமு, பிறந்த இடம், பர்த் பிளேஸ் இதெல்லாம் கொடுத்தோன்னா ஜாதகத்தை கணிப்பேன். ஓகேங்களா. ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு இவருடைய லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள், லக்னாதிபதி, 5 குடையவன், 9 குடையவன் யாருன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் எந்த கிரகம் பலமுறுதி இருக்கு அப்படின்னு நான் பார்ப்பேன். என்ன காரணம் அப்படின்னா நவ கிரகங்கள் இல்லாம எண் கணிதம் கிடையாது. நவ கிரகங்கள் இல்லாம எண் கணிதம் நியூமராலஜி கிடையாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த நம்பர்ஸ் வந்தாச்சு. அப்ப கிரகத்தை பேஸ் பண்ணி தான், நவகிரகத்தை பேஸ் பண்ணி தான் நியூமராலஜியே செயல்படுது. புரியுதுங்களா. அப்ப டேட் ஆட்சி எண் உச்ச எண்ணை காட்டிலும் ஓகேங்களா உங்களுடைய ஜாதகத்துல
உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன திரிகோணாதிபதிகள் தான் உங்களை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அவங்க தான் மிகப்பெரிய யோகர்களாக இருப்பாங்க ஜாதகத்தில். புரியுதுங்களா? இந்த முறையில் கணிக்கிறாங்க, நான் தப்பு சொல்ல விரும்பல. அது ஒருவேளை அந்த கணிக்கிற ஆட்சியன் உச்சயன் ரெண்டுமே வந்து நம்பர்ஸ், அந்த ஆட்சியன் உச்சயன் வரக்கூடிய பேரில் நாம் சூட்டபிள் பண்ணுறோம் அப்படின்ட்டா ஜாதகத்தில் அந்த ஆட்சியன் உச்சயனுக்கு உண்டான கிரகங்கள் வந்து கெட்டு போய் இருந்தால் பயன் தராது, பலன் தராது. இதுதான் எண்கணிதம் ஜாதக பலன்கள்ங்கிறதுனால அந்த தலைப்புக்கு நான் இப்போ வரேன். ஓகேங்களா? பலன் தராது, நீங்கள் வச்சும் பிரயோஜனம் கிடையாது. பிறந்த தேதிக்கு தகுந்தாற் போல நீங்க உங்களுடைய பேரை சூட்டபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிறந்த தேதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது பிறந்த தேதிக்கு உண்டான கிரகம் ஜாதகத்தில் நீச்சமோ அஸ்தங்கமோ கெட்டு போய் நின்னா பலன் தராது. நல்ல பொசிஷன் ஓகே டன், நான் வேணாம் நான் சொல்ல. இல்லை அப்படின்ட்டா அது வேலை செய்யாது. அதே போல உச்சயன் சூட்டபிள் பண்றீங்க, அதுவும் அந்த கிரகம், அந்த உச்சயனோட கிரகம் ஜாதகத்துல கெட்டு போய் நின்றால் உங்களுக்கு அந்த பேர், அந்த நம்பர்ல பேர் சூட்டபிள் பண்ணியிருந்தா வேலை செய்யாது, பலன் இருக்காது. அதான் மைண்ட்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜாதகத்துல எந்த கிரகம் பலமோ, உங்களுடைய லக்ன யோகர்கள் பலம் பொருத்தி இருந்தான்னா, லக்னாதிபதி பலம் பொருத்தா லக்னத்தினோட கிரகத்தினோட நம்பர்லயே நீங்க பேரை சூட்டபிள் பண்ணுங்க. அதுவும் பிறந்த தேதியோட ஆட்சியன் உச்சயன் நல்ல பொசிஷன்ல இருந்து அதே கிரகம் இங்க நல்ல பொசிஷன்ல இருந்ததுட்டா வச்சுக்கலாம், தவறு கிடையாது, சூப்பரா இருப்பீங்க. இல்லை அது கெட்டு போயிடுச்சு அப்படின்ட்டா லக்ன பிரகாரம் யோகர்கள் எப்படி இருக்காங்க, அந்த லக்னத்துல யோகாதிபதியோட நம்பரை நீங்க பேர்ல லெட்டர்ஸா நீங்க வச்சுட்டீங்கன்னா, அதை கூட்டி என்ன நீங்க வர்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா, ஒரு வேளை ஜாதகத்துல புதன் உச்சமாயிடுச்சு, நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா என்னுடைய பேருக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகேங்களா? நான் வந்து 5ஆம் நம்பர்ல என்னுடைய ஜாதகத்துல புதன் சூப்பர் டூப்பரா இருக்கிறாரு, சுக்கரன் சூப்பர் டூப்பரா இருக்கிறாரு. ஓகேங்களா? ராகு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு, குரு நல்ல பொசிஷன்ல தான் என்னுடைய ஜாதகத்தில் இருக்காரு. ஆனா நான் சூட்டபிள் பண்ணி இருக்கிறது, நான் அஸ்ட்ராலஜரா இருந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு காரணம் புதன் தான். புதன் நல்ல பொசிஷன்ல இருக்காரு, நான் 32ஆம் நம்பர் வர மாதிரி நான் அதை சூட்டபிள் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய பேரை, என்னுடைய பாட்டன் பேரை போட்டு வச்சிருக்கிறேன். PS மாணிக்கம் அப்படிங்கிறது என்னுடைய பாட்டன் பேர், PS அப்பா பேர், அப்புறம் என்னுடைய பேரை போட்டு நான் சூட்டபிள் பண்ணி வச்சிருக்கிறேன். மாணிக்க வாசகங்களுக்கும் வரும், அந்த ஜோதிட பேர் தான் வரும், 5ஆம் நம்பர் தான் வரும், இதுக்கு 5ஆம் நம்பர் தான் வரும், 32ல் வர மாதிரி நான் சூட்டபிள் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும். நான் பிறந்த தேதிக்கு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்காது. நான் 7ஆம் தேதி தான் பிறந்தேன், கேதுவோட ஆதிக்கத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன். ஓகேங்களா? 7ஆம் தேதி, அதனால தான் ஆன்மீகம் இதெல்லாம் இந்த சார்ந்த துறைக்குள்ள வர, அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செய்யும். ஓகேங்களா? நம்ம ஜாதகத்தில் பவர்ஃபுல், நான் 7ஆம் நம்பரில் சூட்டபிள் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லையா, வைக்கல. எனக்கு ஜாதகத்தில் இது பவர்ஃபுல்லாக இருக்கும், புதன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா புதனோட நம்பரில் வர்ற மாதிரி பேரை நான் சூட்டபிள் பண்ணி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து பாருங்க, அந்த உங்களுடைய பிறந்த தேதிக்கு உண்டான கிரகம் நல்ல கண்டிஷனில் இருந்தாருன்னா அதை நீங்கள் சூட்டபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உச்சயன் நல்ல புஷில் கூட்டி டேட்டை கூட்டி வரக்கூடிய அந்த எண்ணு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா அதில் பேர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றும் தவறு கிடையாது, கூட்டியன் பெயரோட கூட்டியன் அந்த நம்பர் வரணும் வச்சுக்கோங்க. அதில் எதுவுமே இல்லை. எனக்கு ஜாதகத்தில் என்னுடைய பவர்ஃபுல் பிளான் கிரகம் எதுவோ அந்த கிரகத்தில் எனக்கு வந்து எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினோட பேரில் என் பேரை நான் அமைச்சுக்கிறேன், நம்பரில் அமைச்சுக்கிறேன்னா தாராளமாக அமைச்சுக்கிறேன். நான் அப்படி தான் அமைச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? நன்மைகள் மிகுதியாக நடக்கும். ஏன்னா ஜாதக நீங்கள் பேர் இப்படி நியூமராலஜி பிரகாரம் நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்க, வச்சுக்கிட்டு உங்களுக்கு கெட்ட திசைகள் வருது, கெட்ட திசைகள் வரும்போது கூட இது ஒரு அளவுக்கு உங்களை அதிலிருந்து காப்பாற்றும். ஏற்கனவே நான் வந்து நவரத்னங்களை பற்றி பேசும்போது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதே நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? திரிகோணாதிபதிகளோட கற்களை நீங்கள் அணிந்தாதான் யோகம்னு நான் போட்டிருக்கிறேன். லக்ன திரிகோணாதிபதிகளோட கற்கள்
உங்கள் லக்ன திரிகோணாதிபதி யாரு அப்படின்னு அவரோட கற்களை நீங்க அணியும் போது மிகப்பெரிய யோகம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரிதான் நான் வந்து கற்களை அணிஞ்சிருக்கிறேன். ஓகேங்களா? அதே போலதான் பேரையே நான் வந்து திரிகோணாதிபதிக்கு சம்மந்தப்பட்ட பேரை நான் வந்து சூட்டபிள் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? நம்ம பயன் பெற்றாதானே மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும். ஓகேங்களா? இதுதான் கரெக்ட். நீங்க வந்து டேட் பிரகாரம் பேரை சூட்டபிள் பண்ணிக்கலாங்கிற போறது அந்த டேட்டுக்கு உண்டான கிரகம் வந்து ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய லக்னத்துக்குண்டான திரிகோணாதிபதிகள் நல்ல கண்டிஷன் இருந்தால் அந்த திரிகோணாதிபதிகளோட பேரை நம்பராக நீங்கள் சூட்டபிள் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கலாம். அந்த திசை வரும்போது, அந்த யோகாதிபதிகளோட திசை வரும்போது இந்த பேரும் நல்லா பாப்புலர் ஆகும், உங்களுடைய லைஃப்பும் நல்ல நல்ல கண்டிஷனில் வரும். ஓகேங்களா? இதுதான் ஒரு உண்மை. ஓகேங்களா? மேலும் அப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தோம்னா நட்பு ராசிகள் இருக்கும். நட்பு கிரகங்கள் இது ஜாதகத்தை பற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா சூரியனுக்கு 2 டீம் இருக்காங்க. அசுப குரு டீம், தேவகுரு டீம். ஓகேங்களா? நியூமராலஜி பிரகாரம் நான் பார்க்குறப்போ 2 டீம் அப்படிங்கிறது இருக்கு. அதில் வந்து தேவகுரு டீம் குரு, அசுப குரு டீம் லீடர் வந்து சுக்கிரன். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து நட்பா வர்றது யார் அப்படின்னா தேவகுரு டீமுக்கு வந்து பார்த்தோம்னா யார் நட்பா வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குருவுக்கு வந்து நட்பு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க 4 பேர் ஒரு டீம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு வந்து நட்பு யார் வருவாங்கன்னா சுக்கிரன், புதன், ராகு, கேது, சனி. ஓகேங்களா? இந்த புதன் வந்து இவங்களுக்கு தான் நண்பர்கள். ஆனா புதன் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம். முதல்ல நினைச்சுக்க, புதன் வந்து பச்சோந்தி கிரகம். இந்த 5 அசுப டீம்ல 5 கிரகங்கள் இருக்கிறாங்க. புதன் தனிச்சு நின்றுட்டாருன்னா அவர் வந்து ஜாதகத்துல என்ன பலன் கொடுக்கணுமோ அதை தட்டு இல்லாம அப்படியே கொடுத்துருவாரு. ஆனா புதன் வந்து இந்த அசுபகுரு டீமோட சேர்ந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தருவார். தேவகுரு டீமோட சேர்ந்தாருன்னா சூரியன், சந்திரன், புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்களோட சேர்ந்தாருன்னா அதுக்கு தகுந்த பலன்கள் மாறிவிடும். அவர் ஏன்னா பச்சோந்தி கிரகம், யாரோடைய பகைச்சிக்க மாட்டார் புதன். எல்லாத்தையும் நண்பர்களாக பாய்க்கக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். ஜோதிட கிரகம். ஓகேங்களா? சாந்தமான கிரகம், எல்லாத்தையும் நட்பு பாராட்டுற கிரகம், பகை யாருக்கும் கிடையாது. ஓகே, யாரையும் பகையாக பாவிக்காத ஒரு கிரகம். யாரோட சேர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய கிரகம். ஓகேங்களா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற தன்மை உள்ள கிரகம் தான் புதன். ஓகேங்களா? அதனால புதன் வந்து நடுநிலை கிரகம்னே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நியூமராலஜியில் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த தேதியில குருவோட தேதியில பிறந்தோம்னா குருவோட நட்பு கிரக தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். குருவோட நட்பு கிரகங்களோட குருவோட டீம்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் தரும். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் தரக்கூடியதாக தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜென்ரலாக. ஓகேங்களா? உங்களுக்கு பகை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவானோட டீமில் இருக்கக்கூடிய கிரகங்களான சுக்கிரன், அடுத்தது வந்து சனி, ராகு, கேது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தீமை தரக்கூடிய நம்பர்ஸ். அதில் புதன் வந்து செவ்வாய்க்கு வந்து சுத்தமாக ஆகாது. பார்த்துக்கங்க. 9ஆம் தேதியில் பிறந்தவங்க வந்து புதனோட நம்பர் 5ஆம் நம்பர்ல ஏதாவது சூட்டபிள் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது இருக்காது. நல்லது நன்மை செய்யாது. நீங்க பிளஸ் பண்ணிக்கிங்க. நான் சொல்றது பார்த்தோம்னா ஒரு 3ஆம் தேதி குருவோட பேர்லயே எடுத்துக்கலாம். 3ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், ஓகேங்களா, 1ஆம் நம்பர், இதெல்லாம் வந்து லக்கா இருக்கும். இதுவே அப்படியே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பகை உங்களுக்கு வந்து ஆகாத நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதனோட கூட்டு எண்ணில் வரக்கூடியதெல்லாம் 8வது கூட்டினா 8 வருதா உங்களுக்கு ஆகாது. ஓகேங்களா? கூட்டினா 4 வருதா, அதெல்லாம் தேவகுரு டீமில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 7 வருதா, அது வந்து உங்களுக்கு ஆகாது. ஓகே, கூட்டினா 7 வருது, அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஆகாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஒரு வீடு வாங்குறீங்களா, உங்களுக்கு வந்து இந்த கூட்டினா 3ஆம் நம்பர் வருதா உங்களுக்கு யோகம் வரும், 2ஆம் நம்பர் வருதா யோகம் வரும், 9ஆம் நம்பர் வருதா யோகம் வரும். ஓகேங்களா? 1ஆம் நம்பர் வருதா, இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரும். கூட்டுனா ஒரு நம்பரை கூட்டுனா இந்த டீம்ல பிறந்தவங்களுக்கு இது வந்து கெடுபலனா தரும், செட் ஆகாது, அதிர்ஷ்டம் இல்லாதான் போயிடும். ஓகேங்களா? இதே வந்து அசுபகிரு டீம்ல போடுறாங்க. அசுபகிரு டீம்ல ஒரு சுக்கரநாட் டேட் 15ஆம் தேதி பிறந்துட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தோம்னா நன்மை தரக்கூடிய தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். கூட்டினா 8 வருது, அது அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். 8ஆம் நம்பரை யாரும் அதிகமாக லைக் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? அது மேன்மையான எண்ணு தான், ஆனால் யாரும் அதை லைக் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவர் வந்து கரெக்டாக இருக்கும். 8ஆம் நம்பர் ஒருத்தர் சூட்டபிள் பண்ணி வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து தவறே செய்யக்கூடாது. நீதி நேர்மை நியாயத்தோட கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் உச்சத்தில் போவாங்க. ஒரு அதி அற்புதமான நம்பர் தான் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் நான் மோசம்னு சொல்ல மாட்டேன், நன்மை தான். ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கணும். 15ஆம் தேதியில் பிறந்தவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 8ஆம் தேதியில் பிறந்தவங்க அந்த தேதியை வைக்கலாம், ஆனால் அவங்க கரெக்டாக நடந்துக்கணும். கரெக்டாக நடந்தால் லைஃப் நல்லா இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் நம்பர் நல்லா இருக்கும், 4ஆம் நம்பர் நல்லா இருக்கும். ஓகேங்களா? 6ஆம் நம்பர் நல்லா இருக்கும், 5ஆம் நம்பர் நல்லா இருக்கும். இது எல்லாம் கூட்டினா 5 வருதா உங்களுக்கு லக்கா இருக்கு, கூட்டினா 7 வருதா உங்களுக்கு லக்கா இருக்கும். கண்ணை மூடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டினா 8 வருதா உங்களுக்கு நல்லா இருக்கும், கூட்டினா 6 வருதா உங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நட்பு தான். ஓகேங்களா? அதனால இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சூப்பராக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதனால உங்களுடைய நட்பு தேதிகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்லிட்டேன். இது மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் அதிர்ஷ்டத்தை தேடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலும் உங்கள் ஜாதகத்தில் பண வரவு அதிகமாக வரணும் அப்படின்னா உங்கள் தனஸ்தானாதிபதியோட நம்பர், உங்கள் லக்னம் எதுவோ அது 2 குறைவனும் 11 குறைவனோட நம்பர் என்ன நம்பரோ அதில் வந்து நீங்கள் பார்க்கணும். லாட்ரி யோகம் வேணும் அப்படின்ட்டா, லாட்ரி யோகம் வேணும்னா 2 குறைவன் நம்பர், 11 குறைவனோட நம்பர், 8 குறைவனோட நம்பர், இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நம்பர்ஸ். அந்த கிரகத்தினோட நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு யோகங்கள் தரும். அந்த 8 குறைவனோட திசை 2 குறைவன் சம்மந்தப்பட்டு அந்த தேதிக்குள்ளெல்லாம் சம்மந்தப்பட்டு வரும்போது நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க, அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 100% விழுவுக்கு வாய்ப்புகள் அதிகம். லாட்ரி யோகம் உள்ள ஜாதகங்கள், லாட்ரி யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த யோகங்களுக்கு மெயின் ராகு பிரதானமாக வரும், 8 குறைவு பிரதானமாக வரும். அப்போ அது அந்த அந்த காலகட்டத்தில் அது என்ன பிளானட் இருக்குது, உங்கள் ஜாதகம் உண்மையிலுமே லாட்ரி யோகம் இருக்கா, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது 100% வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பார்த்தோம்னா எண் கணிதம் என்னன்னு சொல்லிட்டு அது எப்படி எண் கணிதம் கணிக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? எண் கணிதத்தினோட நம்பர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன், கிரகங்களோட நம்பர்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன், அவங்களுக்கு நட்பு கிரகங்கள் என்னன்னு நான் சொல்லிட்டேன், 2 டீமுக்குமே சொல்லிட்டேன். தேவகுருன்னு என்ன, அசுரகுரு டீம்ல யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நடுநிலை கிரகம் என்னென்னு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டலாக நியூமராலஜிக்கு கணிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நியூமராலஜியை நீங்கள் கணிக்கணும், நியூமராலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டாவே அது எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டேன். நான் பலன்கள் மட்டும்தான் சொல்லலை. 1ஆம் நம்பருக்கு என்ன பலன், 2ஆம் நம்பர், அதெல்லாம் ஷார்ட் வீடியோ நான் போட்டு வரேன். ஒவ்வொரு தேதியில் அந்த சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன அப்படின்னு ஜென்ரலாக நான் பலன்கள் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவில் இனிமேல் வரக்கூடியதை நான் லிங்க் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ போட்டு இதை வந்து லிங்க் பண்ணிட்டு தான் நான் அதை எல்லாமே லிங்க் கொடுக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி லிங்க் கொடுத்து வச்சிடறேன். நீங்கள் ஷார்ட் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணுங்கும் போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாயிடும், நீங்களே நியூமராலஜிஸ்ட் ஆயிடலாம் இதை பார்த்துங்க. ஏன்னா நான் இங்கிலீஷ் லெட்டர் சூரியனுக்கு என்னென்ன லெட்டர், 1ஆம் நம்பருக்கு என்னென்ன லெட்டர் வருதுன்னு பார்த்துட்டேன். அதை நீங்கள் ஏபிசிடி லைனை எழுதிட்டு 1ஆம் நம்பருக்கு மேலே அதை போட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் சொல்கிற பிரகாரம் நீங்கள் எழுதினாலே அது வந்துடலாம். அப்போ நீங்கள் பேர் லெட்டர் எழுதும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எம் வருதா, எம்முக்கு என்ன லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? 4ஆம் நம்பர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம். ஏ வருதா, 1ஆம் நம்பர் போட்டுக்கலாம். அடுத்தது சி வருதா, 3ஆம் நம்பர் போட்டுக்கலாம். அதை போட்டு கீழே டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட டேட்டுக்குள்ளே அந்த பேர் வருதா. அப்படி வரல அப்படின்னா உங்கள் இனிஷியல் போடுங்க.
அப்பாவோட இன்சியல் சேர்த்து போடும்போது ஈஸியாக வந்துடும். அல்லது தாத்தாவோட இன்சியல் சேர்த்து போடுங்க, போட்டு பண்ணும்போது கரெக்டாக அது வந்து மேட்சிங் ஆகிடும். ஓகேங்களா? அல்லது அந்த கிரகங்களோட நட்பு, நான் சொன்ன மாதிரி நட்பு நம்பர் வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்து ஈஸியாக சூட்டபிள் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? யாருனாலும் இதை செஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் இந்த வீடியோவை நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், அப்புறம் வாஸ்து பார்க்கணுன்னாலே என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாஸ்து வீடியோ 2 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். வாஸ்துவோட ஃபுல் காரணத்தோட வாஸ்து துவசமும் பஞ்சசரசம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? அதுலேயும் முக்கால்வாசி உங்களுக்கு தெரியும், வீடு நிற்காமல் கட்டுறது என்ன இருக்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்னுடையது வந்து எதையுமே, என்னுடைய பலன்கள் எல்லாமே தெய்வத்தை நோக்கி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்றதெல்லாம் எதையுமே இடிச்சு கட்டுறதோ அதை அழிக்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒன்று உருவாக்குறத வந்து அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்டியிருக்கணும், அதுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் நாடின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத வச்சு தான் நான் எதையுமே நான் சொல்லுவேன். ஓகேங்களா? எதையுமே அழிக்கிற மாதிரி பரிகாரங்கள் நான் சொல்றது என்னுடைய வேலை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த நியூமராலஜியை எப்படி கணிச்சு எந்த மாதிரி லக்னத்திரியும் எவ்வளோ அதிர்ஷ்டம் உள்ள பேரை வைக்கணுங்கிறது நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.